அதிமுக ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரின்னு சொன்னார். அப்படின்னா நாங்களும் அந்த இடத்துக்கு வரப்போகிறோம் என்பதை உணர்த்தினார். தலைவராக, மீட்பகராக, இரட்சகராக தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்க்கிறார். அவர் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று அந்த தம்பிகள் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்யல. ரங்கசாமி அண்ணனே நெருக்கடியில் இருக்கார். பிஜேபி கட்சியின் டார்ச்சர்ல அவர் அன்றாடம் சித்திரவதைக்குள்ளாகிறார். இன்றைக்கு என்ஆர் ஒரு பொறியில் சிக்கிய எலி மாதிரி ஆகின்றார். திருப்பரங்குன்றம் விஷயமா தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சதுன்னே சொல்லலாம். இன்றைக்கு இதுல கருத்து சொல்லி நம்ம தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி நம்மளை ஒரு பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம இப்போது அமைதி காப்பது தான் நல்லதுன்னு முடிவெடுத்துருக்கோம். ஆனால் விஜய் எட்டிய உயரத்தை இனி ஒரு தலைவர் எட்ட முடியாது. தேர்தல் தான் அவருக்கு முக்கியம். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது தான் அவருக்கு முக்கியம். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று புதுச்சேரியில தாவேகா தலைவர் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தினார். ஆனா அந்த கூட்டத்துல அவருடைய பேச்சு எப்படி பார்க்கப்படுது சார்? ஒரு 12 நிமிஷம் தான் பேசப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பொதுவெளியில வரும்பொழுது அவர் என்ன பேசுவாரு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செஞ்ச விதமா அவருடைய பேச்சு இருந்ததா? குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசினார். எந்த அடிப்படையில்? ஒரு கருத்தை அவர் உறுதியாக சொன்னார். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதிமுக ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரினார். 77 தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்கிறார். அதற்கு முன்பே 1974 அதிமுக ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரின்னு சொன்னார். அப்படின்னா நாங்களும் அந்த இடத்துக்கு வரப்போகிறோம் என்பதை உணர்த்தினார். அது இப்ப மக்களுடைய பிரச்சனைய பேச வேண்டியதுதான் ஒரு தலைவருடைய பொறுப்பு, கடமை அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தமிழகத்திலையும் பேசியிருக்காரு. அப்ப புதுமையா அவர் என்ன பேசினாரு? இதுவரைக்கும் பேசிய கூட்டங்களை விட நேற்றுக்கு பேசின பேச்சு தான் மக்கள் பிரச்சனை அதிகம் பேசினது. பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்னு ஒன்றிய அரசை பார்த்து கேட்டார். பாண்டிச்சேரியில 5 ஆலைகள் மூடி கிடக்கிறது, மில்லு. அதை ஏன் இன்னும் திறக்க ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டார். காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் இலங்கை கடற்படையால். அதற்கு ஏன் ஒரு தீர்வை எட்ட உங்களால் முடியலைன்னு ஒன்றிய அரசை பார்த்து கேட்டார். 11 நிமிட பேச்சும் என்னை கேட்டால் கரும்பு சாறு பிழிந்து ரசத்தை தந்தது மாதிரி இருந்துச்சு. அவர் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று அந்த தம்பிகள் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்யலை. குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசினார் என்பது என் கருத்து. இப்ப புதுச்சேரியில இத்தனை ஆண்டு காலமா இருக்கிற அந்த பிரச்சனை அதை மட்டும் முன்னிறுத்தி பேசியிருக்காரு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரங்கசாமி அவர்களை பாராட்டி நன்றி தெரிவிச்சிருக்காரு. அங்க ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி மட்டும் இல்ல, அங்க பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடைபெற இடத்துல இங்க இந்த பாராட்டு பாஜக அரசுக்கு கொடுக்கிற ஒரு பாராட்டாவும் தானே பார்க்கப்படுது. ரங்கசாமிக்கு கொடுத்த பாராட்டு, அந்த முதலமைச்சருக்கு கொடுத்த பாராட்டு. புதுச்சேரி அரசை ரங்கசாமி அண்ணனே நெருக்கடியில் இருக்கார். பிஜேபி கட்சியின் டார்ச்சர்ல அவர் அன்றாடம் சித்திரவதைக்குள்ளாகிறார். அதனால ரங்கசாமியை மட்டும் பாராட்டியதன் மூலம் ஏதோ ஒரு கணக்கு தம்பி அரசியல்ல பாண்டிச்சேரியில துவங்க போகிறார் என்பதற்கு இது அடையாளம். கூட்டணிக்கு அதிமுக தான் இங்க ஆட்சி அமைத்தது. இன்னைக்கு அதிமுக இங்க இல்லை. அதிமுக தன்னுடைய அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியல போன தேர்தலில். இன்றைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நியமன உறுப்பினர்களை வைத்து பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டது. இன்றைக்கு என்ஆர் ஒரு பொறியில் சிக்கிய எலி மாதிரி ஆகின்றார். அதனால என்ஆரை பாராட்டியதன் மூலமும் அதிமுக ஆட்சி அமைத்தது என்று சொன்னதன் மூலமும் ஒரு பெரிய கணக்கு
தாவேகா மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் மனதில் இருக்கிறது. அது போக போக தெரியும். பாஜக இருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி அமையும் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்களா சார்? அதற்கான வாய்ப்பும் தேவையும் இருக்கிறது. இதற்கு முன்னாடி அதிமுக என்ஆர் காங்கிரஸ் நடந்தப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்த சமயத்துல பெரும்பான்மையோட என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் ஜெயிச்சப்ப அவங்கள தவிர்த்து விட்டுட்டு அவர் ஆட்சியை பிடிச்சதா ஒரு வரலாறு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப புதியதாக தொடங்கப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் அவங்களோட கூட்டணி அமைக்கும் போது வெற்றி வாய்ப்புக்கான என்ன சூழல் அங்க இருக்கு? நேற்று நடந்த கூட்டமே சூழலை உருவாக்கிடுச்சு. அங்க வந்தவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பாண்டிச்சேரி இதுவரையும் பார்த்தது இல்லையே. கடலுக்கரையில கூட்டம் நடக்கு. கடலே திடலுக்கு வந்தது மாதிரி இல்ல கூட்டம். முதன்முறையா புதுச்சேரிக்கு விஜய் அவர்கள் ஒரு தலைவரா போகிறப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ, இங்க தமிழ்நாட்டுல எப்படி கூட்டம் கூடுதோ அந்த ஒரு எண்ணத்துல அங்க போயிருந்திருக்கலாம். ஆனா புதுச்சேரி அரசியல் கொஞ்சம் மாறுபட்டது பெரிய மாறுபட்டது. அப்படி இருக்கும்போது அங்க எப்படி இவருடைய அந்த அரசியல் சாமர்த்தியம் நிலைப்படுமா அப்படின்றதுதான் சார் கேள்வியா முன்வைக்கப்படுது. அங்க ஒரு குறைந்த வாக்காளர்கள் தான் ஒரு தொகுதிக்கு. கேட்டிங்களா? இங்கே ஒரு வார்டில் இருக்கிற வாக்காளர்களோட அங்கே கிடையாது. குறைந்த எண்ணிக்கையில் உள்ள இருக்கிற மக்கள். அதனால் விஜய் அங்கே கல்லை தூக்கி போட்டுட்டார். அங்கே ஆட்சி அமைக்கணும்னு திமுகவுக்கு ஒரு திட்டம் இருக்குது. திமுகவினுடைய பிரச்சார செயலாளரும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆழ்வார் ஆய்வு மையத்தின் தலைவர், தமிழுக்கு தொண்டு செய்கின்ற அண்ணன் ஜெகத் ரட்சகனை இன்றைக்கு பாண்டிச்சேரியின் பொறுப்பாளர்னு திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியோடு திமுக பயணிக்கிற காலத்தில் ஜெகத் ரட்சகனை பாண்டிச்சேரிக்கு இப்படி அறிவித்ததன் மூலம் திமுக அங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு காய் நகரத்தில் இருக்கிறது. திமுகவை தீவிரமாக எதிர்த்து அரசியல் செய்கிற தம்பி விஜய், தலைவர் விஜய் அதையும் கவனித்து பார்க்கிறார். ஒரு 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 25,000 பேர் தான் இருப்பான் ஒரு ஓட்டு ஒரு தொகுதிக்கு. அதை எளிதாக வசப்படுத்த முடியும்னு அந்த நம்பிக்கைக்கு காரணம் நேற்றைக்கு திரண்ட வாலிபர்கள். அதனால் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லியிருந்தீங்க அத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ட்டு. அங்க வந்தவங்களுடைய எல்லாருடைய ஒரு எண்ணத்தையும் தாவேகா தலைவர் விஜய் பூர்த்தி செஞ்சாரா? ஒரு 10 நிமிடத்திற்காக ஒரு பேச்சு கேட்பதற்கு அத்தனை பேர் அங்க கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருந்திருக்கணும்ல சார்? புதுச்சேரியில போலி மருந்து ஒரு நிறுவனம் பண்ண ஒரு பிரச்சனை புதுச்சேரியில அதிகமா பேசப்பட்டது. அதை பத்தி எதுவுமே பேசல அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாஜக அங்க ஆட்சி நடக்கிற ஒரு இடத்துல தமிழகத்தை ஒப்பிட்டு அவர் பேசுறது பாஜகவுக்கு ஆதரவா அங்க பேசின ஒரு கருத்தா முன்வைக்கப்படுது. ரொம்ப அதிகமான விமர்சனம் பண்ணல அப்படின்னு ஒரு விமர்சனம். அதிகமான விமர்சனம் தான் பண்ணாரு. மீனவர்கள் பிரச்சனை பேசினாரு. இது நீண்ட காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை. அதைத்தான் பேசினாரு. இதுக்கு நீங்க இதுவரைக்கும் தீர்வு காணல அப்படின்னு பேசினாரு. குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசினார். அதில் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அவர் முழுமையாக பூர்த்தி செய்யலைன்னு சொன்னாலும் குறைவாக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போன மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஜனநாயகன்ல ஒரு நடிகர் விஜயா பார்க்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்தது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு விஜயினுடைய உயரத்தை பல பேர் குறைத்து மதிப்பிடுறாங்க. யாராவது அதிருப்தியை சொன்னாங்களா? விஜய் குறைவா பேசிட்டாருன்னு அங்க வந்திருக்க மக்கள் கிட்ட தாவேக்காவுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களால சொல்ல முடியுமா? கொள்கை தலைவர்கள் யாரு அப்படின்றத அங்க வந்திருக்கவங்க சொல்லுவாங்களா? அங்க வந்தவங்க எல்லாருமே தாவேக்கா தலைவர் விஜய பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அவங்களுடைய கொள்கையை முன்னிறுத்தி கொள்கை தலைவர்களை தான் அறிவிச்சிட்டாரு சார். அது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் ஒவ்வொரு வேளையிலும் சொல்ல வேண்டியது அவசியம். மக்கள்கிட்ட போய் எல்லோருக்கும் எல்லாம், போதை இல்லாத தமிழ்நாடு, சமூக நீதிக்கு உத்தரவாதம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லோருக்கும் எல்லாம், மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை,
ஜனநாயகம், சமதர்ம சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, மாநில தன்னாட்சி, இருமொழிக் கொள்கை, அரசியல் தலையீடற்ற அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டும் நிர்வாகம், பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனப்பான்மை, தீண்டாமை ஒழிப்பு, இயற்கை வள பாதுகாப்பு, போதையில்லா தமிழகம்னு ஏற்கனவே அறிவித்து தமிழ்நாடு பூரா அந்த தம்பிமார்கள் இதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விஜய்க்கு வருகிற கூட்டம் இதை நடைமுறைப்படுத்துகிற தலைவராக, மீட்பகராக, இரட்சகராக தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்க்கிறார்கள். அங்க வந்திருந்த மக்கள் அவங்க வந்தவங்க எல்லாருமே அவரை போட்டோ எடுக்கிறத தான் முன்னிறுத்தி பார்த்தாங்க. பல டிவிலயும் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேசினாரு? உங்க கூட யாரும் போட்டோ எடுக்கவே ஆளே வரலையே உங்களுக்கு? சார், இங்க அரசியல் தலைவரா அங்க போய் நிற்கும்போது மக்களுடைய குரலா, மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அதத்தான் பேசுறத மக்கள் கவனிச்சாங்களா? அங்க அவர் ஒரு நடிகரா மட்டும்தான் அந்த மக்கள் பாக்குறாங்க. அவரு நடிகர், உச்சபட்ச நடிகர், அவர் ஒரு கலைஞர், மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். அவர் அப்படி பார்த்தா தப்பு இல்லை. அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. தன்னுடைய பயணத்தினுடைய ஒரு பகுதியாக பாண்டிச்சேரியில் இன்றைக்கி கால் வச்சிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றும் கனவு கண்டு கொண்டிருக்கிறவருடைய கனவில் கல்லறிந்திருக்கிறாரு. அதுதான் அந்த கூட்டத்தினுடைய வெற்றி. இப்போ மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திருப்பரங்குன்றம் விஷயமா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சதுன்னே சொல்லலாம். மிகப்பெரிய விவாதமாகவே அது மாறுச்சு. அதை பற்றி தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு குரலுமே வரலையே. அவர் யாருக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? மௌனமாக இருக்கிறார் விஜய். அந்த மௌனம் மலையை விட கனமானது. மௌனமா இருந்தா மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரியாது. அது ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஏற்கனவே சங்கிகள் மதுரையில் முருகன் முத்தமிழ் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டார்கள். அந்த மாநாடு அட்டர் ஃபெயில்யூர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மதுரை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மதுரை மக்கள் அமைதியைத்தான் விரும்புகிறார்கள். இன்னைக்கு அந்த அமைதியை சீர்குலைப்பதற்கு ஒரு சதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அதற்கு பலியாகவில்லை என்பது மகிழ்ச்சியான செய்தி. தம்பி விஜய் அதில் கருத்து சொன்னால் அதில் திரிபுவாத சக்திகள் அதில் கைகால வச்சு எப்படியாவது விஜயை காயப்படுத்துவார்கள், தாவேக்காவை டேமேஜ் செய்வார்கள். இப்போது மௌனமாக இருப்பது தான் நல்லது என்று முடிவெடுத்தார். பயந்தெல்லாம் கிடையாது. தீர்ப்பு வருகிற பொழுது கருத்தை சொல்லிக்கிடலான்னு முடிவெடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போதும் அவங்க அமைதியை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு தலைவரா இருக்கிறாரு, முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்றப்ப மக்களுக்காக நின்று அங்க என்ன பிரச்சனை, அங்க சங்கிகள் தான் அதை பண்றாங்க அப்படின்னாலும் மக்களுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுத்துருக்கணும்ல. இல்லை, மக்கள் அதான் அங்க இருக்கிற மக்கள் தெளிவா இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பிரச்சனை உருவாக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அரசு அதை கண்காணிக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு இதில் கருத்து சொல்லி நம்ம தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி நம்மளை ஒரு பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. நம்ம எல்லோருக்கும் உரிய தலைவர், நம்ம இப்போது அமைதி காப்பது தான் நல்லதுன்னு முடிவெடுத்திருக்காரு. அதனால எந்த சம்பவம் நடந்தாலும் அமைதியா இருக்கிறது தாவேகாவுடைய நிலைப்பாடு. பிரச்சனை இல்லை. மற்ற விஷயங்கள் நடக்கும்பொழுதோ அவர் அமைதியா இருப்பாரா, அதுக்கு குரல் கொடுப்பாரா? குரல் கொடுப்பாரு. ஏன்னா இப்போ ஒன்று யோசிக்கணும். நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி கேட்குறீங்க. ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. தொடங்கி 2 வருடம் தான் ஆச்சு. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வேலை நடந்துட்டுருக்கு. அதுக்கிடையில் தேர்தல் வழிமறிக்கிறது. ஒரு வலிய எதிரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அதற்கான பணிகளை செய்வதற்கு உரிய நேரம் கூட அவருக்கு இல்லை. அதனால் எதையும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு முதல்ல வருகிற யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தொடர்ந்து சிந்தித்தும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த உதயநிதி பிறந்த நாள் அன்றைக்கு பிறைபல கண்ட அதிமுகவை கடந்த காலத்தில் வழிநடத்திய வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கிய அண்ணன், காலத்தாலும் சீலத்தாலும் மூத்தவர்,
செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்தார். உதயநிதி பிறந்தநாளை ஒரு வேலும் கண்டுக்கிடலை. 5ஆம் தேதி அம்மா ஜெயலலிதாவினுடைய நினைவு நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு ஊர்வலம், பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு ஊர்வலம், சசிகலா அஞ்சலி, தினகர அஞ்சலின்னெல்லாம் செய்தி வந்துட்டு பேப்பரில் செய்தி வந்துச்சு. அன்னைக்கு நாஞ்சில் சம்பத் என்பவனை தாவைக்காவில் சேர்த்தாரு. அந்த செய்தி அடிபட்டு போச்சு. இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு நடைபெறுகிறது. சோழவள நாட்டில் அதிமுகவை கட்டி காப்பாற்றிய ஆற்றலாளன் வைத்தியலிங்கம் தாவைக்காவில் போய் சேர்வதாக இன்னைக்கு ஒரு செய்தி வருகிறது. அப்போ இது எவ்வளவு துணிச்சலும் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை இருந்தால் ஒரு தலைவனால் செய்ய முடியுங்கிறத கொஞ்சம் யோசிங்க. தேர்தல் தான் அவருக்கு முக்கியம். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பு தான் அவருக்கு முக்கியம். அந்த வேலையில் அவர் மும்முரமாக இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் யுத்த காலத்தில் மேடைகளில் அவர் பேசத்தான் போகிறாரு. நானும் பேசத்தான் போகிறேன். தேர்தலில் வெற்றி பெறது தான் முக்கியம் அப்படின்னா அந்த சமயத்துல மக்களுக்கு வர பிரச்சனையை கண்டு கொள்ளாம இருக்கிறது ஒரு தலைவருக்கு ஒரு நியாயமான செயலா? தேர்தலில் வெற்றி பெறுவது முக்கியம், கண்டுகொள்ளாமல் இருக்கணும்னு எல்லாம் அந்த நோக்கமெல்லாம் கிடையாது. அதையும் கண்டுகொள்ளுவார். அதற்கு என்ன தீர்வுங்கிறதை அவர் சொல்லுவார். சார், நீங்க உதயநிதி பிறந்த நாள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த சமயத்துல அவர் அடுத்த முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்ப மறுபடியும் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்றதை நாம எப்படி எடுத்துக்கொள்றது? உதயநிதிக்கு பிறந்த நாள், நான் அவருக்கு கூட பயணிச்சிருக்கேன். வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை, அதை செய்யணும். அவ்வளவு. ஒரே வாரத்துக்குள்ள அடுத்த மாற்றம் வந்துருமா சார்? எப்படி? இப்ப போன வாரம் அவரை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு? தகுதி, மக்கள் மீது கரிசனமும் மக்கள் மீது கவலையும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் தான் ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு உரிய தகுதி. அது தாவேகா தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பால், முட்டை, ரொட்டி என்ற ஒரு திட்டத்தை சத்தமில்லாமல் விளம்பரம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தினார். இரவு நேர பள்ளிகளை தமிழ்நாட்டில் பல ஊர்களில் நடத்தினார். படிப்பகங்களை தொடங்க சொல்லி தம்பிகளுக்கு ஆற்றுப்படுத்தினார். அதற்கு பிறகு திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் முதல் மதிப்பெண் பெற்ற 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவியை அழைத்து வைர நெக்லஸ் கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பெற்றோர்களுடன் வர சொல்லி 2 நாட்கள் காத்து தம்பி நின்று அந்த வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும் மாணவர்களுக்கு கணையாளியும் கொடுத்தார். இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் பெரிய அலையை உருவாக்கி இருக்குது. இவனை குடம் தான் ஒரு குடத்தை கொடுப்பான், இல்லைன்னா ஒரு இஸ்திரி பெட்டியை கொடுப்பான். கலைஞர் பிறந்த நாள், உதயநிதி பிறந்த நாள்னு தங்கத்தோடு கொடுத்தவன். இதற்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல்வாதி செய்ய மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் வள்ளல் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டாரு. அவரும் வள்ளல் தான். ஆனா இந்த அளவுக்கு செய்யல. மக்கள் விஜயகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு செய்யல. எத்தனை பேருக்குங்க தங்கத்தோடு, எத்தனை பேருக்கு தங்கத்தால கணையாளி, வைர நெக்லஸ்? நான் விஜயகாந்த குறவுன்னு சொல்லலை, அவரும் வள்ளல் தான். ஆனால் விஜய் எட்டிய உயரத்தை இனி ஒரு தலைவர் எட்ட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இப்ப நீங்க சொன்னீங்க திமுக சோர்ந்து விட்டதா? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சோர்ந்து விட்டது. ஒரு பாரம்பரிய கட்சி எப்படி உடனே சோர்ந்து விடும் அப்படின்னு சொல்ல? சோர்ந்து விட்டது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். 6:30 மணிக்கு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. அண்ணா முப்பெரும் விழாவை கோடாங்கிப்பட்டியில், கரூருக்கு பக்கத்தில். அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சி முப்பெரும் விழா என்று எடுத்து 6:30 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டாங்களே. சோர்ந்ததுக்கு அடையாளம் இது.